2026 புத்தாண்டு பிறந்திருக்கு. 12 ராசிக்காரங்களுக்கும் அதோட 12 ராசியில இருக்கக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை நம்ம விரிவா பார்ப்போம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 2025 விட 26ஆம் ஆண்டு மிக சிறப்பான பலன்களை பெற போறீங்க. முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு மிகச்சிறந்த நற்பலன்கள்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தையும், புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும், தொழில் இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்கு தொழில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த 2026 பிறக்க போகுது. உங்களுக்கு குருபலமும் சனி பலமும் மிகுந்த நன்மைகளை செய்வாரு. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்க போகுது. எப்பவுமே ஒரு புத்தாண்டு வந்தோடனே நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை இந்த ஆண்டு நிச்சயம் நிறைவேற்றும். ஏழரச்சனி நடக்கிறனால உங்களுக்கு கடந்த காலங்களில் 2025 ஃபர்ஸ்ட் சில பாதிப்புகளை கொடுத்தது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான். ஸோ அந்த நட்சத்திரத்துக்குரிய ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இப்ப வந்துடுச்சு. ஏன்னா அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்திற்கான ஒரு 7 சனிக்குரிய அமைப்பு வரப்போறனால நீங்க எல்லாருமே ஒரு சனில இருந்து விடுபடக்கூடிய நேரம்ங்கிறது உண்டு. நிறைய விரயங்கள், மன கஷ்டங்கள், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு விரக்தியான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டது. அதெல்லாம் மாறி உங்களுக்கு சுப செலவுகள், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலம் தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைய போகுது. எப்பயுமே ஒரு வீடு கட்டணும் அல்லது ஏதோ என்ன எய்ம் இருக்கோ அதுக்கு வேண்டுதல் வைங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது பலன் தரும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பா பழனி மலைக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும். முடி காணிக்கை கொடுக்கறது, பாத யாத்திரை போறது, இதெல்லாம் உங்களுக்கு மிக நட்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை நீங்க முருகனை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இந்த ஆண்டு அமையும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி அப்படின்னாவே உங்களுக்கு சுக்கிரனோட தன்மை கொண்டவர்கள் நீங்க. அப்போ உங்களுக்கு சிந்தனைகள் எல்லாமே ஒரு அழகா ஆடம்பரமா ஒரு என்ஜாய்ஃபுல்லா இருக்கணுங்கிறது உங்களோட இயல்புலேயே உங்களுக்குள்ள குணங்கள். உங்களுக்கு இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களோட நினைச்ச சந்தோஷகரமான விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. குறிப்பா இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்களுக்கு காதல் புதுசா ஏதாவது அதன் மூலம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. திடீர்னு உங்களுக்கு அந்த காதல் பிரேக்கப் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும். அதெல்லாம் பரணி நட்சத்திரத்துக்காரங்க நீங்க ஹேண்டில் பண்றது பொறுமையா நிதானமா பேசுங்க. உங்களோட பேரோட அது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குறிப்பா தொழில திடீர்னு ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. அதனால குடும்பத்திலையும் சரி, தொழில் செய்யற இடத்துலையும் சரி உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிட்சமான ஆண்டா தான் உங்களுக்கு இருக்கும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க லக்ஷ்மியை வழிபடுங்க. மகாலட்சுமி வழிபாடு, அதுவும் வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க விளக்கு போட்டீங்க அப்படின்னா 6 விளக்கு தீபம், அது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினீங்கன்னா உங்களோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷமும் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான 2026 கார்த்திகை நட்சத்திரம்னாவே எல்லாத்துலயும் தலைமையா இருக்குது. எல்லாத்தையும் நீங்க நினைச்சபடி நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தைரியமான சாலி நீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு சில மன சங்கடங்கள் ஏற்படும். அவங்கள சொல் பேச்ச கேட்காத சூழ்நிலைகள் எல்லாருக்கும் ஏற்படுத்தலாம். இது 7 சனினால ஒரு சின்ன பாதிப்புகள் தான். இருந்தாலும் உங்களோட திறமை உங்களுக்கு வெளிப்படும். நல்லவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கடைசி நேரத்துல யாராவது ஒருத்தர் காப்பாத்தி உங்க வாழ்க்கையை கண்டிப்பா செழுமையாக்கக்கூடிய நேரம்ங்கிறது வந்தாச்சு. வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிநாடு கண்டிப்பா போயிருவீங்க. இங்க இருந்ததை விட வெளிநாட்டுல போய் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்கிறது மேசராசியில இருக்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட பலன்கிறது கட்டாயம் இருக்கும். உங்களோட அதிபதி செவ்வாய் அப்படிங்கறனால உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு நீங்களே தான் கொடுத்துக்கணும். வெளியில இருந்தெல்லாம் யாரும் தரமாட்டாங்க. உங்க மேல ஒரு போட்டி பொறாமைகள் எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த ஆண்டு அதுல எல்லாம் வெற்றி பெற்று உங்களுக்கு கடவுளோட முழு அனுகிரகம் கிடைச்சு உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. உங்களுக்கு ஒரு 75% அதிக நன்மைகளே
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. பரிகாரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். கூடுதலா காக்காய்க்கு நீங்க எள்ளு கலந்து பயிர் சாதத்துல வச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 7.5 சனினால உள்ள பாதிப்புகள் குறைஞ்சு முன்னோர்களோட ஆசீர்வாதத்தினால நீங்க என்னென்னலாம் தடையா இருந்துச்சோ போன ஆண்டு இந்த ஆண்டு அதெல்லாம் தடை விலகி ஒரு பிரைட் ஃபியூச்சர், உங்களுக்கான ஒரு ஒளி புதிதாக பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய ஆண்டாதான் இந்த 2026 உங்களுக்கு அமைய போகுது.